Vista Academy. I am Narmada. Percentage அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். பர்சன்டேஜ்ல பேஸ்ட் ஆன் சேலரி அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டாபிக் பார்த்துட்டீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே வரும். பேஸ்ட் ஆன் சேலரியில் நம்ம வந்து நம்மளோட சேலரி கூட எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறோன்னா இதுதான் நம்மளோட சேலரி அப்படிங்கும்போது இதில் நம்ம வந்து செலவு பண்ணுவோமோ ஒரு சில விஷயத்தையெல்லாம். அப்போ ஃபுட்டுக்காக நம்ம ஒரு பார்ட்டை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டுக்காக ஒரு 2,000 செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று, நம்ம எங்காவது வெளியே போகிறது அந்த மாதிரி விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம். அப்போனா என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு 2,000 செலவு பண்ணுறோம் அப்படின்னா அப்புறம் எஜுகேஷனுக்காக ஒரு செலவு பண்ணுறோம். எஜுகேஷனுக்காக ஒரு 1,000 செலவு பண்ணுறோம். ட்ராவலிங் நம்ம போயிட்டு வர செலவுன்னு இருக்குல்ல, அப்போ அந்த ட்ராவலிங்காக நம்ம ஒரு சில அமௌண்ட்டை செலவு பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே அதில் வந்துடும். அப்போ இது எல்லாமே நம்ம பண்ணுற செலவு. அப்போனா நம்ம பண்ணுற ஸ்பெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதா டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் பண்ணால் என்ன வரும்? 6,000 அப்படிங்கிறது நம்ம செலவு பண்ணிடுறோம். அப்போ செலவு பண்ணது 6,000 அப்படின்னா இந்த 10,000லேருந்து அந்த 6,000 சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4,000 அப்படின்னு கிடைக்குங்களா? அந்த 4,000 தான் நம்மளோட சேவிங்ஸாக இருக்கும். நீங்கள் செலவு பண்ணது போக மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து சேவிங்ஸில் சொல்லணும். இதுதான் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா சமயம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சேலரி அப்படிங்கிறது நம்மளோட டோட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து 100% அப்படிங்கிறத வச்சுக்குவோம். அது போக இப்போ இந்த ஃபுட்டு வந்து 2,000 அப்படிங்கிறது 10,000 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 20%. என்டர்டெயின்மெண்ட் 2,000னா இதுவும் 20%. எஜுகேஷன் 1,000ங்கிறது 10%ல வரும். ட்ராவலிங்கும் 10%. இப்போ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும்னு என்ன வரும்? நமக்கு 80%. அப்போ 80% வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குது? இந்த 4,000. அப்போ இது வந்து 20% இருக்கும். சரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 60%. அப்போ இந்த மீதி வந்து 40% அப்படிங்கிறது நம்ம சேவிங்ஸ்னு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே பார்க்க போகிறோம். Priya spends 45% of her salary on food, 15% on entertainment, 20% on house rent, and 10% on convenience. If her savings at the end of a month is 1,500, then her salary per month is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்த பர்சன்டேஜ் எடுத்துட்டு நம்ம டோட்டல் பர்சன்டேஜ் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்? 100%ன்னு எடுத்துப்போமா? அதில் அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க? சேலரி ஆன் ஃபுட்டுக்காக 45% எடுத்திருக்காங்க. அப்போ 45%. வேற என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50% வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு, அப்போ 15%. ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்காக ஒரு 20%. அதுக்கு அடுத்தது ஒரு 10% வந்து கன்வெயன்ஸ்னா நீங்கள் போயிட்டு வர செலவு. அப்போ போயிட்டு வர செலவு வந்து ஒரு 10% அப்படின்னா இப்போ மொத்த செலவுங்கும் போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போமா? இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 90% வருதுங்களா? அப்போ 90% அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க? ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? இஃப் ஹர் சேவிங்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் எ மந்த். அப்போ எண்ட் ஆஃப் எ மந்த்தில் அவங்க சேவ் பண்ணுற அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 90% செலவு பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்போ 100லேருந்து 90 மைனஸ் பண்ணிங்கன்னா 10%. அப்போ 10% அமௌண்ட் தான் அந்த சேவிங்ஸில் இருக்கும். அப்போ சேவிங்ஸ் என்னது? 1,500. ஓகேங்களா? அதில் நம்மளை என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? அவங்களோட சேலரி என்ன, ஃபுல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதா கொஷினில் கேட்டிருக்காங்க. சேலரி தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? 100%. அப்போ 100% என்னென்னு தான் கேட்டிருக்காங்க, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதை மட்டும் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த கொஷின் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ 10% ஈக்குவல் 1,500னா 100% ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 10 வந்து இன்டூ 10 பண்ணால் தானே 100% வரும். அப்போ இன்டூ 10 பண்ணிங்கன்னாவே இது ஆன்சர் வந்துடும். அப்படி போட்டாலும் ஓகே. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு அப்போ இதை இந்த சைட் கொண்டு போங்க. அப்போ என்ன வரும்? 100 இன்டூ 1,500 டிவைடட் பை 10 வருங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரிமைனிங் எக்ஸ் ஈக்குவல் டு 15,000 அப்படின்னு வருங்களா? அப்போ அவங்களோட சேலரி என்ன, பிரியாவோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000. He spends 25% of his salary on food, 10% of his children education. In 2024, he spent 10,500 on these two items. His salary for that month is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அவர் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்லாம் எதுன்னு பார்த்துக்கணும். அப்புறம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா 25% வந்து சேலரி ஃபுட்டுக்காகவும் 10% வந்து எஜுகேஷனுக்காகவும் செலவு பண்ணுறாரு.
இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 35% கிடைக்குதுங்களா? அப்போ 35% தான் அவர் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட். இப்போ அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் என்னது? 10,500. அப்போ அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? அவங்களோட சேலரி ஃபார் மந்த் கேட்குறாங்க. அப்போ 100% கேட்குறாங்க. எப்பவுமே நம்ம 100% வச்சுப்போமா? ஸோ 100% என்ன தான் கேட்குறாங்க. அப்போ 35% ஈக்குவல் டு 10,500னா 100% என்ன அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 135 சார் 35, 335 சார் 105. இப்போ ரிமைனிங் இருக்கிற 2 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா % கேன்சல் ஆயிரும். இப்போ x ஈக்குவல் டு 10,000 சாரி இப்போ 300 இன்டூ 100 வருங்களா? அப்போ x ஈக்குவல் டு 30,000 அப்படின்னு கிடைக்குதுங்களா? இப்போ சஞ்சயோட சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000. A man spends 10% of his monthly salary on house rent, 20% of the rest he spends on conveyance, 20% of the rest he pays income tax, and 10% of the balance he spends clothes. Then he left with rupees 15,552. Find his total salary அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா இவர் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. முன்னாடி கொஸ்டின் மாதிரியே தான் இதுவும். ஆனால் இந்த இடத்துல ஒரு வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? ரெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்குங்களா? ரெஸ்ட்னா இது 10% போக மீதி இருக்கிற அமௌண்ட்ல 20% எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்ட், ரிமைனிங், அந்த மாதிரி பேலன்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு டோட்டல் சேலரி என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 10% வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ரெண்ட்டுக்காக செலவு பண்ணுறாரா? அப்போ 100% தான் நமக்கு எப்பவுமே டோட்டல். 100%ல 10% போயிடுச்சுன்னா என்ன வரும்? 90%. அப்போ 90/100 வரும். இனி இந்த அமௌண்ட்ல தான் இருக்கிற இந்த ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட்ல தான் மறுபடியும் ஒரு 20% எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது 100ல 20 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 80. அப்போ 80/100 அப்படின்னு போடுவீங்க. இந்த அமௌண்ட்ல மறுபடியும் ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கும்போது அதுலேயும் 20% அப்படின்னா மறுபடியும் 80/100 அப்படின்னு வரும். இந்த அமௌண்ட்லேயும் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் 10% அப்படின்னா இப்போ 100ல 10% போச்சுன்னா 90/100. அப்போ ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1552 அப்படிங்கிறது இந்த அமௌண்ட். அப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணுவோம். ரெஸ்ட் ஆஃப் அமௌண்ட்ஸ் அப்படின்னு வருதுன்னாவே ஃபர்ஸ்ட் 100%ங்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த 100%ல 10% போச்சுன்னா 90/100 ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் அப்படிங்கிறத இந்த அமௌண்ட்ல தான் அந்த 20% போயிருக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட்னா இந்த டோட்டல் அமௌண்ட். அப்போ இதில் தான் அந்த 80% போயிருக்கும். அதே மாதிரி தான் ஒன்று கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு அடிச்சு விட்டிங்கன்னா 30,000 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா மிஸ்டர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.